ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பரான ஷெஃப் தன்னோட சமையலை இன்னும் மெருகேத்த என்ன செய்வார்? உலகம் முழுக்க போய் புதுசு புதுசா ரெசிபி டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு வருவார் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட கல்வியை மேம்படுத்தணும்னா நாம நம்ம வகுப்பறைகளை தாண்டி உலகத்துல இருக்கிற பெஸ்ட் ஐடியாக்களை பார்க்கணும். வாங்க, இன்னைக்கு நாம அந்த பயணத்துக்கு தான் போக போறோம். நம்ம எல்லாருமே யோசிக்கிற ஒரு முக்கியமான கேள்விதானே, ராக்கெட் வேகத்துல மாறிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நம்ம மாணவர்களை எதிர்காலத்துக்கு தயார் செய்யறதுக்கு நாம என்னதான் செய்யணும்? இதுக்கு பதில் ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒண்ணு. நம்ம நாட்டு எல்லைகளுக்கு வெளியே பார்த்து உலகம் முழுக்க கற்றல் எப்படி நடக்குதுன்னு கவனிச்சு அதிலிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறது தான் ஒரே வழி. ஓகே, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த முதல் பகுதியில ஒப்பீட்டு கல்வி அப்படின்னா உண்மையிலே என்னன்னு நாம புரிஞ்சுக்க போறோம். இது வெறும் மார்க்ஸை ஒப்பிடுறதை விட ரொம்ப பெரிய விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஒப்பீட்டு கல்விங்கிறது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி தாங்க. அர்னோ நோவா மாதிரி அறிஞர்கள் சொல்ற மாதிரி, இது வேற வேற நாடுகள்ல கல்வி முறைகள் எப்படி இருக்குன்னு ஆராய்ந்து அவங்களோட வெற்றி தோல்விகள்ல இருந்து பாடம் கத்துக்கிறது. இதோட கடைசி நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த பாடங்களை வச்சு நம்ம கல்வி முறையை இன்னும் பெட்டரா மாத்துறது. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது வெறும் மார்க்ஸை ஒப்பிடுறது மட்டும் இல்ல. நீங்க இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி இது ஒரு முழுமையான பார்வை. ஒரு நாட்டுல ஸ்கூல் சிஸ்டம் எப்படி இருக்கு, டீச்சர்ஸ் எப்படி சொல்லி கொடுக்கறாங்க, அரசாங்கம் எவ்வளவு நிதி ஒதுக்குது, ஏன் ஒரு நாட்டோட கலாச்சாரம் கல்வியை எப்படி பாதிக்குதுன்னு எல்லாத்தையும் ஆழமா ஆராயறதுக்கா இது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஒரு வரி தான் இந்த துறையோட ஆணிவேர்னே சொல்லலாம். அதாவது, கல்விங்கிறது தனியா இயங்காது. ஒரு ஸ்கூலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஸ்கூல் எந்த சமூகத்துக்காக இயங்குதோ அந்த சமூகத்தோட பொருளாதாரம், வரலாறு, பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சது. சரி, இந்த ஐடியா எப்படி உருவாச்சுன்னு பாப்போமா? இந்த ஒப்பீட்டு கல்விங்கிற துறை ஒரே நாள்ல வந்துடல. இது பல நூற்றாண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா உருவான ஒரு கதை. அதோட பயணத்தை இப்போ நாம சுருக்கமா பார்க்கலாம். இதோட பயணம் 19ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சது. மார்க் ஆண்டோனியோ ஜூலியன் மாதிரி டிராவலர்ஸ் மற்ற நாட்டு பள்ளிகளை பத்தி குறிப்புகள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல இது யூனிவர்சிட்டிகள்ல ஒரு முறையான பாடமா மாறுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2வது உலகப் போருக்கு பிறகு ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு கல்வி ஒரு முக்கியமான கருவியா பார்க்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல உலகமயமாக்கல் காரணமா பிஸா மாதிரி இன்டர்நேஷனல் தேர்வுகள், சமூக நீதி மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கவனம் அதிகமா இருக்கு. இந்த ஸ்லைடு அந்த மாற்றத்தை ரொம்ப அழகா காட்டுது பாருங்களேன். ஒரு காலத்துல ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டும்தான் கல்வியை பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் மாதிரி உலக பொதுவான பிரச்சனைகளை தீர்க்கவும் நம்ம மாணவர்களை குளோபல் சிட்டிசன்ஸா உருவாக்கவும் கல்வி ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பார்க்கப்படுது. ஓகே, இந்த துறைனா என்ன, அதோட வரலாறு என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இது இன்னைக்கு நமக்கு எதுக்கு முக்கியம்? வாங்க நம்ம இறுதி பகுதிக்குள்ள போகலாம். இது நிஜ உலகத்துல எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். இதனால நிஜ உலகத்துல என்ன தாக்கம் ஏற்படுது? இந்த ரிசர்ச் எல்லாம் வெறும் புத்தகத்தோட நின்னுடுதா, இல்ல நம்ம ஸ்கூல்கள்லயும் குழந்தைகளோட வாழ்க்கையிலயும் உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதா? இதோட நன்மைகள் நிறையா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது மற்ற கலாச்சாரங்களை பத்தி நம்ம புரிதலை அதிகப்படுத்துது. இன்னொரு பக்கம் இது ரொம்பவே பிராக்டிக்கலாவும் யூஸ் ஆகுது. மற்ற நாடுகள்ல எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம பொருளாதாரத்தை வளர்க்கவும், டீச்சர்ஸ்க்கு புது டெக்னிக் சொல்லிக் கொடுக்கவும், நம்ம அரசாங்கம் நல்ல முடிவுகளை எடுக்கவும் இது நேரடியா உதவுது. இவ்வளோ அனாலிசிஸ், டேட்டா, தியரின்னு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான இலக்கு தான். அது என்னன்னா, உலகத்துல இருக்கிற பெஸ்ட் விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சூப்பரான கற்றல் அனுபவத்தை கொடுக்கணும். அவ்வளோதான். இன்னைக்கு ஒப்பீட்டு கல்வி எதுக்காக இருக்குங்கிறத இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது. இது மத்தவங்கள குறை சொல்றதுக்காக இல்ல, இது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து வளர்றதுக்காக. இந்த உரையாடலை நாம முடிக்கும்போது இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். மற்ற நாடுகளோட அனுபவங்கள்ல இருந்து நம்ம ஊர் பள்ளிகளுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் என்ன நல்ல விஷயங்களை கத்துக்கலாம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு சிறந்த கல்விக்கான தேடல்ங்கிறது ஒரு உலகளாவிய பயணம்.